மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோ நான் 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தேன் வலைத்தளங்கள்ல. இது என்ன வீடியோ அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு இல்லையா, திருமாவளவன் அவருடைய கட்சி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்துறாங்க. அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதுக்கு நடத்துறாங்கன்ற அடுத்த கதை. ஆனால் அதில் என்ன பேசினாரு அப்படின்றது முக்கியமான விஷயம். அதை நீங்கள் கேளுங்க. இது மிக முக்கியமாக தமிழகத்திற்குரிய பட்டியல சமூக மக்கள் கிடையாது, அனைத்து தரப்பு இளைஞர்களும் கேளுங்க. ஜாதி மதம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு எல்லா தரப்பு இளைஞர்கள் மற்றும் குடும்பத்தினர்களே கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. விஷயத்தை நான் புரிய வைக்கிறேன். முதலாவது இந்த வீடியோவை பார்த்துருங்க. பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுத்த போகிறது தெரிஞ்சு கொள்ளுங்க. அந்த நாய் ஸ்ரீதரன் என்ற நாய் நம்முடைய எழுச்சி தலைவர் மீது நேரடியான ஒரு தாக்குதலை தொடங்கி இருக்கிறான். நம்முடைய பெரும்பான்மையான வளமான சேரி பகுதிகளில் நம்முடைய சிறுத்தைகளின் பலமா இருக்கிற பகுதிகள் எல்லாம் கோயில் கட்டி தரேன்னு சொல்லிட்டு நம்முடைய அக்கௌண்ட்ல 6 லட்சம் 4 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்கிறான். கிட்டத்தட்ட 24,000 கோடி சொத்து வச்சிருக்க அந்த ஜோகோ நிறுவனத்தின் முதல்வர் தலைவர் ஸ்ரீதர் வேம்பு இன்றைக்கு நம்முடைய சேரிகளில் கோயில் கட்டித்தர அப்படி சொல்லி வந்துட்டு இருக்கான். இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோல வேற யாரையும் அவர் வையவே இல்லை. ஜோகோவுடைய நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு இருக்கார் இல்லையா, அவரை அந்த நாய் அப்படியே சொல்றாரு. அந்த நாய் அப்படின்னு சொல்லி அவர் பட்டியல சமூக மக்கள் பகுதியில் இருக்காங்க, அவங்க கோவில் கேட்டு வந்தா அங்கே கோவில் கட்டுறதுக்கு உதவுறாரு. அவர் கோவில் கட்ட உதவுறா மட்டும் கிடையாது, எல்லா தரப்பு இளைஞர்களுமே ஏதோ ஐடியாவோட வந்தா அதுக்கு உதவி செய்கிறார் அப்படின்றத உண்மை. இந்த உண்மை ஒரு போட்டு இருக்கட்டும். இப்போ இந்த விவகாரத்தில் என்னதையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதலாவது இளைஞர்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அவர் சொல்லும்போது என்ன சொல்றான்னா, சும்மா 24,000 கோடி அவன்கிட்ட இருக்கு, அவன் காசு எடுத்துட்டு வரான் அப்படி இப்படி ஏக வசனத்தில் பேசுறாரு. ஸ்ரீதர் வேம்புடைய சொத்து இருக்கு இல்லையா, அது 40,000 50,000 கோடி இப்படின்னு கணக்கிடப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சொத்து விவரம் இல்லையா, இதுக்குள்ளேயோ மற்றதுக்குள்ளே போகிறோம்ல. ஆனால் ஒரு மனிதராக இங்கே ஸ்ரீதர் வேம்பு என்ன செய்கிறார், இளைஞர்களுக்கும் இங்கே தமிழ் சமூகத்துக்கும் அவர் என்ன சொன்னார், என்ன செய்கிறார் அப்படின்றது 3ஆக பிரிச்சார். அதற்கு முன்னாடி உங்களுக்கு சொல்கிறீங்க, இந்த 24,000 கோடி 30,000 கோடி அவர் முன்பே சொன்னார் ஒரு முறை. ஸ்டாக் மார்க்கெட்டுடைய வேல்யூ இருக்கு இல்லையா, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதில் எவ்வளோ ஏறுது இறங்குது இருக்கு இல்லையா, அது அல்ல நாட்டுடைய வளர்ச்சி அல்லது சொத்து. எது உண்மையான சொத்து? ஷேர் மார்க்கெட் கிடையாது, அவருடைய நம்பர்ஸ் கிடையாது. உண்மையான சொத்துன்றது இந்த மக்களால் என்ன செய்ய முடியும், இந்த மக்களுடைய திறன் என்ன, இதை சொன்னது ஸ்ரீதர் வேம்பு. அவர் அப்போ இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இதை விட மிக முக்கியமானது என் மக்கள் இந்த நாட்டில் எந்த திறனோடு இருக்காங்க, எதை அவங்களால சாதிக்க முடியும், இந்த தான் ஒரு நாட்டுடைய சொத்துன்றார். இப்போ அந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நபர் பேசினார் இல்லையா, நாயே நாயேன்னு, இதெல்லாம் வெறுப்பு பிரச்சாரத்தோட உச்சம். வெறுப்பு பிரச்சாரம் மறைச்சு வச்சுக்க, ஒரு உண்மை கண்ணுக்கே தெரியாமல் போயிடும். அது உண்மை என்னன்ற 3ஆக பிரிச்சு சிம்பிளாக சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, முதலாவது ஸ்ரீதர் வேம்பு இவர் அமெரிக்காவிலேருந்து ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் இந்தியாவில் அவர் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறார். தயவு செய்து இளைஞர்கள் தொழில் முனைவர்களாகவும் இங்கே உங்களுடைய ஐடியாவை புதுசாக விதைக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபடுங்க. உங்களுடைய ஐடியா நிச்சயம் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போகும். புதுவிதமான ஒரு ஐடியா தேவை. அவர் என்ன சிம்பிளாக சொல்கிறாருன்னா, ஒரு தொழில் முனைவராக மாறுறதுக்கான முயற்சி இல்லையா, அது மிக முக்கியமானது. அது என்ன விதத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியில் பேசுகிறனாலே அவங்கள வச்சே பேசுகிறேன். அது என்ன விதத்தில் அந்த அறிவுரை எப்படி ஆனது அப்படின்னா, எஸ்சி எஸ்டி மக்கள் பட்டியல சமூக மக்கள் மத்தியில் எத்தனை பேர் தொழில் முனைவர்களை இந்த 60 வருஷத்தில் உருவானாங்க, எத்தனை பேர் உருவாக்குறதுக்கு திராவிட கட்சிகள் அனுமதிச்சிச்சு, எத்தனை பேர் உருவாகிறத இங்கே ஆதரிச்சு நின்றுச்சு கட்சிகள், ஒன்று கூட கிடையாது. கடைசியாக நடந்த பட்ஜெட் சொல்கிறேன், இது பட்டியல சமூக மக்கள் உணர்றதுக்காக சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, கடைசியாக போட்ட பட்ஜெட் இருக்கு இல்லையா, அந்த பட்ஜெட்டில் கூட சிஎம் அறிவிக்கும் போது ஆதி திராவிட பழங்குடியின மக்களுடைய வாழ்வு மேம்பட, இந்த சோசியல் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு அவங்க ஒதுக்குற நிதி இருக்குல்ல, எவ்வளோ நினைக்கிறீங்க? 75 கோடி. 75 கோடி. அதுக்கப்புறம் அயோத்திதாசர் பண்டிதர் இவருடைய நேமில் ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஒன்று அறிவிச்சாங்க, அதுக்கு 280 கோடி. இது எல்லாம் அதிகபட்சம் கூட்டி வச்சாலும் 4,000 கோடி கூட கிடையாது. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரே ஒரு தொழில் முனைவர் அவர் உருவாகிறாரு. எதுலேருந்து? பட்டியல சமூக மக்கள் உருவாக வச்சுக்கோங்க. ஒரு 10 இளைஞர்களை உருவாக்குறீங்க, இல்லை ஒருத்தர் உருவான இந்த ஒட்டு மொத்தமாக ஒவ்வொரு ஆண்டும் போடுதுல தமிழ் அரசு போடுற பட்ஜெட்டு கையை ஏந்தவே தேவை. அந்த ஒரு நபரே குறைஞ்சபட்சம் 10,000 கிராமங்கள் 10,000 கிராமங்கள் தன்னால் முன்னேற்ற முடியும். 10 இளைஞர்களை உருப்படியாக உருவாக்குனாலே அரசை நம்பியோ அரசனுடைய கையை நம்பியோ இந்த மக்கள் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது வெறும் பட்டியல சமூக மக்களுக்காக மட்டும் சொல்லலை, ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கு சேர்த்தே சொல்கிறேன். உங்களுடைய ஆர்வம் எங்கே இருக்கணும் அப்படின்னா, இங்கே தொழில் முனைவராக மாறுறது எப்படி, நம்மளுடைய ஐடியா என்ன, என் மூளைக்குள் உருவாகக்கூடிய ஐடியா இருக்குல்ல, அது இங்கே எப்படி வெற்றிகரமாக தொழிலாக மாற்றுறது, அந்த தொழிலாக மாற்றுறதுக்கு என்னென்ன ப்ராக்டிஸ் தேவை, என்னென்ன தேடல் தேவை, அதில் நான் எங்கே போய் களத்தில் நிற்கணும், இந்த தேடல் மிக முக்கியமானது.
ஆனால் என்ன இங்கே சிக்கல் உருவாகுது அப்படின்னா, அரசியல் உள்ள வரனால இளைஞர்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க மத்தியில் வெறுப்பு மட்டுமே பிரச்சாரமாகுது. அந்த வெறுப்பு என்ன ஆகும் அப்படின்னா, இதையெல்லாம் யோசிக்கவே விடாது. அது எதை மட்டும் யோசிக்கணும்னா, அவனால தான் போச்சு, அவனால தான் ஆனோம், அவனால தான் நான் வீழ்ந்தேன் இப்படின்னு எல்லாத்தையும் கை காட்டி இருக்குமே தவிர்த்து நான் வளருக்கான எந்த வேலையும் பார்க்காது. கடைசி வரைக்கும் அரசினுடைய கையை தான் எதிர்பார்க்கப்படும். எனவே நான் முதலாவது சொல்ல விரும்புறது, ஸ்ரீதர் வேம்பு ஒவ்வொரு முறையும் வாரத்துக்கு 4 தடவையாக இதை சொல்லிட்டு இருக்காரு. இங்கே இளைஞர்கள் இல்லாட்டி வெளிநாட்டில் செட்டில் ஆனவங்க இந்தியா திரும்புங்க, உங்களுடைய ஐடியாவை இங்கே விதைங்க. ஒரு ஐடியா வெற்றிகரமாக இருக்கும்போது நாடு நிச்சயம் வளரும். அதுதான் திறன் மேம்பாடு. அந்த திறன் மேம்பாட்டால் நாடும் நல்லா இருக்கும், சமூகமும் நல்லா இருக்கும். அது யாரோ ஒரு சார்பு இளைஞர்களுக்காக அவர் சொல்லவே இல்லை. அதே நேரம் அதில் அவர் தேவையான உதவிகளும் செய்கிறார். இதில் எந்த இடத்துல நீ ஸ்ரீதர் வேம்பு அவர்களை நாயேன்னு சொல்கிற? நீ ஆரோக்கியமான விஷயத்தை பார்த்தேன்னா அந்த ஆரோக்கியமான விஷயம் தான் உன்னை முன்னேற்றும். வெறுப்பு மட்டுமே பார்த்தேன்னா நல்லது எதுவுமே தெரியாது. இப்போ அப்படியே 2வது விஷயத்துக்கு போகிறேன். அது என்ன அப்படின்னா, அவர் நாட்டினுடைய வளர்ச்சியில் இதில் பேசும்போது மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்கிறாரு. நமக்கு முழு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்குறதும் பாதுகாப்பை உருவாக்குறதும். நவீன காலத்தில் ஒரு மிகச்சிறந்த இராணுவ வீரர்களாக யார் இருக்க முடியும்னா இன்ஜினியர்ஸ், டெக்னாலஜிஸ்ட். அதாவது அவங்க மட்டும்தான் நம்மளை ஒரு இண்டிபெண்டன்ட் நேஷன், அதாவது சுதந்திர இந்தியான்னு ஒரு விஷயத்தை நம்மளால் உணர வைக்க முடியுன்றார். அது ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு சேட்டலைட் டெக்னாலஜிக்கோ இல்லாட்டி செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட டெக்னாலஜிக்கோ, டிஃபென்ஸ் இராணுவ சம்மந்தப்பட்ட டெக்னாலஜிக்கோ, இப்போ டெக்னாலஜிக்கல் சம்மந்தப்பட்ட ஆட்டோமொபைல் வரைக்கும் இந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாம் இன்னுமே மற்ற நாடுகளை பெரிய லெவலில் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது பெரிய லெவலில் நாடி தான் இருக்கும், சார்ந்து இருக்கும். இந்த சார்பு நிலைன்றது எப்போதுமே நம்மளை ஒரு அடிமை நிலையிலே வைக்கும். எனவே நமக்கான ஓஎஸ்னு ஒன்று இருக்கணும், நமக்கான ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்கணும், நமக்கான சேட்டலைட் டெக்னாலஜியில் ஆரம்பித்து எல்லா விதத்திலுமே நாம் அதில் டெக்னாலஜிக்கல் இண்டிபெண்டன்ட் ஒன்று இல்லையா. இதன் மூலமாக மற்ற நாடுகளுடைய டெக்னாலஜியில் நாம் பெரிய லெவலில் அடியப்பட தேவையில்லை. இதுலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக அவர் ஏற்கனவே ட்விட்டர் நினைக்கிறேன், அப்போ ட்விட்டர் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு, அப்போ ஒரு முயற்சி எடுத்தார் ட்விட்டர் மாதிரி. இப்போ வாட்ஸ்அப் உள்ளே இருக்கும், ஃபுல் டிபெண்டாக இருக்கும். எனவே அதில் ஒரு முயற்சியாக அரட்டைன்னு ஒன்று கொண்டு வர்றாரு. அவர் தன்னால் என்ன முடியும், இதனால் ஒரு பெரிய லாபம் அவர் கிடையாது. எனக்கு தெரிஞ்சுன்னா அதில் ஒரு 50-60 கோடி அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த முயற்சி எடுக்க தான் செய்கிறார். அது வெற்றி தோல்வின்ற அடுத்த கதை. ஆனால் அவர் என்ன முயற்சி எடுக்கிறார் அப்படின்னா, இந்த டெக்னாலஜிக்கு அடிமையாக மற்ற நாடுகள் இருக்க முடியாது, அந்த நிலைமையே இந்தியா இருக்கக்கூடாது. அது எந்த காலத்துக்கு நல்லதும் கிடையாது. எனவே நமக்கான டெக்னாலஜி அது சேட்டலைட்டில் ஆரம்பித்து மெரைனில் தொட்டு இங்கே இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் சிஸ்டத்தில் ஆரம்பித்து எல்லா விதத்திலுமே நாமளே அதை உருவாக்கணும். நமக்கான இந்த விஷயத்தில் யாரை முழுமையாக நம்புறாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ்ட், இன்ஜினியர்ஸ், இவங்க தான் முழு இராணுவ வீரர்களுக்கு நிகராக நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கான வழிகள் முறைகளை உருவாக்க முடியும். அவங்களால தான் இந்த விஷயத்தில் நமக்கு முழு சுதந்திரத்தை தரவும் முடியும். இது அவர் நம்புறாரு. இந்த இடத்துல என்ன அவர் தப்பாக பேசிட்டாரு, இல்லை என்ன தப்பாக இளைஞர்களுக்கும் இந்த மக்களுக்கும் வழிகாட்டிட்டாரு? எதனால், எந்த வெறுப்பின் காரணத்தினால ஸ்ரீதர் வேம்பு நாயன் திட்டணும் சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு நியாயமான காரணம் சொல்லுங்க. அவர் அந்த கட்சி சார்பு, இந்த கட்சி சார்பு இதெல்லாம் பேசலாம். எனக்கு தெரிஞ்சு திமுக அமைச்சர்களும் போய் சந்திச்சது உண்டு. எனவே அவர் ஒரு தொழில் முனைவராக, ஒரு டெக்னாலஜிஸ்டாக பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, எல்லா பேருக்கும் பயன் தரும். ஒரு நல்ல விஷயத்தை இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க எது தடையாக இருக்கும் அப்படின்னா, அரசியல் பரப்பக்கூடிய வெறுப்பு. இந்த வெறுப்பு தீவிரமாக விடுதலை சிறுத்தைகளை பரப்புச்சுன்னா அதனுடைய மிக மோசமான தன்மை எங்கே பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னா வேறு யார்ட்டையும் கிடையாது, அதே பட்டியல சமூக மக்கள் இருக்காங்க அவங்களுடைய இளைஞர்களை தான் உருவாக்கும். ஏன்னா அவங்க அதை சுமந்து தான் 24 ஒரு நாள் காலையில் விடிஞ்சு அடையிற வரைக்கும் அந்த வெறுப்பு இருக்குல்ல ஒரு ஓரமாக இருந்து வச்சுக்குவேன். அது சம்மந்தமாக தேடுதலும் அது சம்மந்தமான விஷயங்கள் மட்டுமே அவங்க கண்ணில் தெரியும். நல்ல விஷயங்களுக்குல இதை நோக்கி நகர முடியாது. தயவுசெய்து உங்கள் அரசியலை ஒரு ஓரமாக வச்சுட்டு, உங்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை ஓரமாக வச்சுட்டு நல்ல விஷயத்தை கடத்த முயற்சி பண்ணுங்கள். இல்லையா நல்ல விஷயம் கடந்து போகிற இடத்துல தடையாவது இருக்காது. அதை தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் 3வது விஷயம், இந்தியாவில் 39 பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு எங்கே இருக்கிறாரு? தென்காசி பக்கத்தில் ஒரு கிராமத்தில். அவர் இங்கே வரணும் அவசியமே கிடையாது. எத்தனை பேர் அமெரிக்கா போய் ரிட்டனு? இவ்வளோ சொத்து இருக்கக்கூடிய நபர் எந்த நாட்டிலையுமே குடியுரிமை வாங்க முடியும். எந்த நாட்டிலுமே, அமெரிக்கா மட்டும் கிடையாது, எந்த நாடும் குடியுரிமை கொடுக்கும். எந்த நாட்டிலுமே அவர் குடியேற முடியும். அவரால் ஒரு மிகப்பெரிய சொகுசு வாழ்க்கையை வாழ முடியும். அதற்கு அவர்கிட்ட கேட்டப்பே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உண்மையிலே சந்தோஷன்றது இந்த கொண்டாட்டங்கள்லையோ இந்த மாதிரி விஷயங்கள்லையோ எனக்கு தெரியல. எனக்கு என் கிராமத்துக்கு வந்துட்டேன், பெரிய அளவில் என் உழைப்பை கொடுத்து ஒரு காலம் வரைக்கும் உழைச்சேன். இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் அப்படின்னு உள்ள தேடும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கிராமத்துக்கு திரும்பி இங்கே அதை மீட்டெடுக்கிறதும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருப்போமோ அது பயனுள்ள வாழ்வு மட்டும் கிடையாது, அது எனக்கு சந்தோஷமும் தந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னார். இந்த இடத்துல ஸ்ரீதர் வேம்பு என்ன தப்பு பண்ணாரு நான் கேட்குறேன்.
ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் கடத்திக்கிருக்காரு. மக்களும் இளைஞர்களும் சரியான விஷயத்தை நோக்கி நகர்த்துறதுக்கு அந்த நல்ல விஷயம் கடந்து போகக்கூடாது தடையாக எங்கே வந்து நிற்கிது? வெறுப்பு. என்ன வெறுப்பு தெரியுமா? அவர் கோவில் கட்டிட்டார், கோவில் கட்டார். கோவில் மட்டுமா கட்டுறதுக்கு உதவுனாரு? கொஞ்சம் யோசி. சரி, என் கேள்வி என்னன்னா, ஊரெல்லாம் மதம் பார்த்தும் போது மதம் மட்டுமே மாத்துறது குறிக்கோளாக பிஸ்னஸாக தெரிஞ்சாங்க ஒரு கும்பல், இன்ன வரையும் தீராங்க. அவங்க மேலே வராத கோபம் எங்கேருந்து உனக்கு இங்கேருந்து வருது? ஏன் நான் சொல்லவா? அதை பிடிச்சிக்கிட்டு இதன் மீது ஒரு வெறுப்பு பரப்பணும். அவர் உனக்கு வேற எந்த வெறுப்பும் கிடையாது. ஐயோ மதம் மாடுறதுக்கு தடையாக இருந்துருவாரோ அப்படின்ற ஒரு வெறுப்பு. அவரே மதம் மாற்றுறதோ இல்லாட்டி போனவங்களை திரும்ப இந்து மதத்துக்கு கூட்டி வரதோ அவரோட வேலை கிடையாது. அவர் செய்கிறது அவரே தெளிவுபடுத்தாரு, ஒரு மீட்டெடுக்கும் முயற்சி. அது என்ன அப்படின்னா, இளைஞர்களுக்கு திறன் மேம்படுதல், அவங்களை சாதிக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குல்ல, அதை உருவாக்குறதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறார். இவ்வளோதானே. எனவே பதிவோட இறுதியாக சமீப காலங்களில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நடவடிக்கைகள் தீவிரமான வெறுப்பின் உச்சத்தில் இருக்குது. இந்த வீடியோலாம் அவங்க கண்டன ஆர்ப்பாட்டம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, நீதிபதியின் மீது ஒருத்தர் செருப்பு வீசிட்டார் உச்சநீதிமன்றத்தில், அது சம்பந்தமான கண்டன ஆர்ப்பாட்டம். அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கும் ஸ்ரீதர் வேம்புக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா நான் கேட்குறேன். அங்கே வந்து கோயில் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெறுப்போடு பேசுகிறான்னா, அவன் மனநிலை காலங்காலத்துலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன வார்த்தை யோசிங்க? இது ஒரு பொழப்பா? நீ என்ன ஆர்ப்பாட்டம் நடத்துகிற, நீ என்ன பேசிக்கிருக்க? எனவே ஒட்டுமொத்த கட்சியை வெறுப்பில் தள்ளுனது மட்டும் இல்லாமல் அதை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் தாராளமாக பின்பற்றுங்க. ஆனால் எது செய்யக்கூடாது அப்படின்னா, அரசியலை தாண்டி இந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்களே அவங்க மீது வெறுப்பை மட்டும் வச்சிடாது. ஏன்னா நல்லது கடந்து உள்ளே வராது. அரசியலை தனியாக வை, அதை தாண்டி சமூகத்தில் நல்லது செய்கிறாங்களே அவங்கள தனியாக வை. அதை தனியாக வச்சாலே நல்லதை கடத்த முடியும். எங்கே? எல்லா பேரும். அது நம்ம சம்மந்தப்பட்ட, அது ஜாதி மதம் மொழி என்ன வேணால் சொல்லுங்கள், அந்த ஏதோ ஒன்று கடந்து உள்ளே போகும். அது எல்லோருக்குமே பயனுள்ள வகையில் இருக்கும். எனவே இனியாவது கொஞ்சம் வெறுப்பு பிரச்சாரத்தை குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி மனிதர்கள்லாம் இழுத்து போட்டு எதையாவது குழப்பாமல் கொஞ்சம் ஆரோக்கியமான அரசியல் பண்ணால் நல்லா இருக்குன்னு கேட்டுக்கிறேன்.